நமக்கும் நடந்தா ஆசையா இருக்கும்ல, நமக்கு எப்படா தருவாங்க அப்படின்லாம். அதாவது டாக்ஸிசிட்டி இருக்கவே கூடாது. டாக்ஸிசிட்டி இருக்கவே கூடாது. முக்கியமா ரெட் ஃபிளாகா இருக்க கூடாது. ஃபுல் கிரீன்ல வேணாம், லைட் கிரீனே போதும். லைட் கிரீனே போதும். என்னங்க பாக்க அழகா இருக்கீங்க, என்னங்க செலிப்ரேட் பண்ணது இல்லைன்னு சொல்றீங்க? கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும். இருந்திருந்தா சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்திருப்பேன். ஐயோ அடிக்கிறாங்களே. சரி ஓகே, அவங்களே அடிக்கிறாங்கல. அதனால உங்களுக்கு தேவைப்படுது, அது வேணும். எனக்கு தேவையில்லை, ஆனா மத்தவங்களுக்கு தேவைப்படும்ல. தேவையில்லை, ஆனா மத்தவங்களுக்கு தேவைப்படும் இல்ல. அவங்களுக்கு நமக்கு தான் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பேஷண்ட்காக விட்டு கொடுத்துட்டோம்னா அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய் தானே ஆகணும். அவங்க வேணும்னா நம்ம பண்ணி தானே ஆகணும். வா வா. எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பர்டன் தானே. மேபி லவ் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வேற. எங்கங்க இருக்கீங்க நீங்கலாம்? எதனாலும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லாமலே இருந்தா எப்படி தெரியும்? Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இந்த கமிட்மெண்ட் ஒரு வேர்டு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கு. அப்படின்றப்போ கமிட்மெண்ட் நம்ம லைஃபுக்கு தேவைப்படுதா இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இருக்கா? எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பர்டன் தானே. மேபி லவ் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வேற. பட் லைஃபுக்கு பர்டன் மாதிரி தான் எனக்கு பர்டன் மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு அடி தான் வாங்குறது? தேவைப்படும் தானே லைஃப்க்கு. அது தேவை, அது இல்லாம எப்படி இருக்க முடியும்? நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. ஆமா, அது இல்லாமலயும் போகவும் முடியாது, இல்லாமலயும் இருக்க முடியாது. ஆமா, அப்படினால உங்களுக்கு தேவைப்படுது, அது வேணும். எனக்கு தேவையில்லை, ஆனா மத்தவங்களுக்கு தேவைப்படும்ல. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? தேவையில்லை, ஆனா மத்தவங்களுக்கு தேவைப்படும் இல்ல. இது இருக்கு ஆனா இல்ல. எவ்வளவு பொதுநலம். ஓகே ஓகே சூப்பர். அப்ப உங்களுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் தான். அது என்ன சொல்ற 50-50 சொல்லலாம். 50-50 அளவா இருந்தா ஓகே. ஆமா, அளவா இருந்தா, அதாவது அதிகமா போயிட்டாலும் நமக்கு அது பிரஷர் தான். ஓகே. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ட்ரீம் பேஷன்லாம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த ட்ரீம் பேஷன் அப்படி வச்சுட்டு ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்க கன்ஃபார்ம். அவங்களுக்கு நமக்கு தான் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும். டேய் வண்டி எடுங்கடா. போறீங்க வேற லெவலுங்க. எங்கங்க இருக்கீங்க நீங்கலாம்? ஓகே ஓகே. அப்போ வந்து நான் இப்போ இருக்க லவ் இதெல்லாம் இப்போ இருக்க நான் ஏன் சொல்றேன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸை பத்தி பேசணும் இல்லையா? அப்படின்றப்ப ஈக்குவல் லவ், ஈக்குவல் கேரிங், ஈக்குவல் ஸ்பெண்டிங் டைம் எல்லாமே ஈக்குவலாகவே இருக்கும். அப்போ இந்த பேஷன் ட்ரீம்ல வச்சிருந்தாங்கன்னா அவங்களால ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்படின்றப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பேஷண்ட்காக விட்டு கொடுத்துட்டோம்னா அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய் தானே ஆகணும். அவங்க வேணும்னா நம்ம பண்ணி தானே ஆகணும். வா வா. வேற லெவல். நீங்க அதே தான். அதாவது பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவா தானே இருக்கணும். ஸோ அவங்களோட ட்ரீம் பேஷன் எதுவா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைஃப் ரன் பண்ணணும். ஓகே. இந்த பார்ட்னர் இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது லவ்ன்ற ஒரு விஷயம் தான் எல்லாம் சுத்தி இருக்கு இல்லையா? இந்த லவ்ல வந்து விச் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எந்த விஷயம் தேவை, எந்த விஷயம் தேவையில்லை? எதுவா வேணா இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட். ஆமா கண்டிப்பா. அது இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் கொஞ்சம் லாயல்ட்டி தேவை. லாயல்ட்டி தேவை. எது தேவையில்லை? லவ்ல எது தேவையில்லைன்னா, அதாவது ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இருக்கக்கூடாது. பார்ட்னர் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்மூதா லைஃப் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. கம்யூனிகேஷன் தேவை. கம்யூனிகேஷன். ஆமா, எதனாலும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லாமலே இருந்தா எப்படி தெரியும்? எஸ் ஆமா, அதுதான் முக்கியமான தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட்ன்றலப்பா. எந்த விஷயம் தேவைப்படாது? தேவைப்படாதுன்னா இந்த ஓவர் பொசசிவ்னஸ், ஓவரா எல்லாம் பண்றது அப்படி இருக்கு. பொசசிவ்னஸ் வந்து ஓவரா இருக்க கூடாது. அதாவது டாக்ஸிசிட்டி இருக்கவே கூடாது. டாக்ஸிசிட்டி இருக்கவே கூடாது. முக்கியமா ரெட் ஃபிளாகா இருக்க கூடாது. ஓகே சூப்பர். கிரீன் ஃபிளாக் இருந்தா ஓகே. கிரீன் சிக்னல் கொடுத்துருவீங்க. அப்ப இருந்தா கூட போதும். என்னது? ஃபுல் கிரீன்ல வேணாம், லைட் கிரீனே போதும். லைட் கிரீனே போதும். என்னங்க கவுண்டர் அடிக்கிறீங்க?
வேற லெவல். ஓகே, இந்த லவ் இந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் பேசும்போது இப்ப நெக்ஸ்ட் வீக்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா, வேலண்டைன்ஸ் டே. லைஃப்ல செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இருந்திருக்கு, ஆனா செலிப்ரேட் பண்ணதில்ல. செலிப்ரேட் பண்ணது இல்ல. வரும் ஆனா வராது. நீங்க இல்ல செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணதே இல்லையா? என்னங்க சொல்றீங்க? பார்க்க அழகா இருக்கீங்க, என்னங்க செலிப்ரேட் பண்ணது இல்லைன்னு சொல்றீங்க? நிறைய போறான்டா. நிஜமாவே பண்ணதில்ல. பண்ணதில்ல. ஓகே, அது பண்றவங்கள பார்த்தா என்ன தோணும் உங்களுக்கு? கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும். வயித்தெரிச்சலா நமக்கு நடந்தா நல்லா இருக்கும்ல. ஆசையாதான் இருக்கும். படிச்ச ஸ்கூல் காலேஜ் ஓகே, அப்ப வயிற்றுச்சலா தான் இருக்கும். ஆமா, நமக்கும் நடந்தா ஆசையா இருக்கும்ல, நமக்கு எப்படா தருவாங்க அப்படின்லாம். அப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேனால ஒரு சில டேஸ்ன்னு சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. நானும் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, எனக்கு புரியவே இல்லை. இந்த அது டே இது டே அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன டேன்னு தெரியுமா? தெரியும். தெரியும்ல, அது லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன், நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் டே, செகண்ட் இன்னைக்கு தான் சாக்லேட் டே. புரியா? தெரியல எனக்கு. இருந்திருந்தா சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்துருக்கும். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ, அடிக்கிறாங்களே. சரி, ஓகே. நாளைக்கு டெடி டே, அதுமாரி அதுக்கப்புறம் ப்ராமிஸ் டே, கிஸ் டே, ஹக் டே, அந்த மாதிரி இருக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் எதுவும் இருக்காதா? பிரேக்கப் டே இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக்கப் டேவோ ஸ்லாப் டேவோ ஏதோ சொன்னாங்க. ஸ்லாப் டே, அவங்களே சேர்ந்துக்கிறாங்க, அவங்களே அடிக்கிறாங்க. இருக்கோம்ல. ஓ, ஓகே. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.